உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்ப நாம பார்க்க போற தலைப்பு போதை. இருங்க, போதைன்னு உடனே தள்ளிட்டு போறீங்க. தள்ளாதே, முழுசா கேட்டுட்டு அப்புறம் ஒரு முடிவு போவாங்க. இதுல போதை எங்கிருந்து வருகிறது? போதை எங்கிருந்து வருகிறது? ஆசை. நம்ம எந்த ஒரு பொருள் மேலையும் முதல்ல ஒரு ஆசைப்படுறோம். அது அடைஞ்சே தீரணும்னு ஒரு விருப்பம் உண்டாகுது. அந்த விருப்பம் அதீத விருப்பமா மாறி அதை அடைய முயற்சி செய்யணும். முயற்சி செஞ்சு பார்த்ததுக்கு அப்புறம், சுவைத்து பார்த்ததுக்கு அப்புறம், அடடா இது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு நினைச்சு அப்படியே விட்டுருக்கலாம். ஆனா விட மாட்டாங்கிறாங்க. அதனுடைய விளைவுதான் மீண்டும் மீண்டும் அதை சுவைக்க தூண்டும் அப்படின்றாங்க. அந்த மாதிரி சுவைச்சதுக்கு அப்புறம் அதே ஒரு போதையாக மாறிவிடுகிறது. இந்த போதைங்கிறது ஆளுக்கால் வேறுபடும். ஒரு சிலருக்கு பீடி பிடிக்கிறது கூட போதை தான். சிகரெட் பிடிக்கிறது, மது அருந்துறது, இப்படி ஏன் சாதாரண ஒரு டீ குடிக்கிறது கூட ஒரு போதை தான். கேட்டு பாருங்க, நிறைய பேர் இது இல்லாம என்னால் இருக்க முடியாதுன்னு. டீ குடிக்கிறவங்க கூட பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 10 டீ 15 டீ குடிப்பாங்க. இப்படி எல்லாமே நம்ம அதீதமா எதையெல்லாமே செயல்பாட்டு கொண்டு வரமோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா அது போதையா மாறுது. அந்த போதை நாளடைவில் நம்மை அந்த பொருளுக்கு அடிமையாக்கி விடுகிறது. அது இல்லைன்னா நம்மால இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு அது நம்மை கொண்டு வந்து விடுகிறது. நமக்கு அது அடிமையா இருக்கலாம், ஆனா அதுக்கு நாம அடிமையா இருக்கக்கூடாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த போதை அப்படிங்கிறது ஆண்களுக்கு மட்டும்தான் இருக்குதான்னா இல்லை, பெண்களுக்கு கூட இருக்கிறது. எதன் மேலெல்லாம் உங்களுக்கு போதை? நகை மேல போதை. வருஷத்துக்கு ஒரு நகையாவது எடுத்துக்கிட்டே இருக்கணும். யார் எதை போட்டதோ அதை பார்த்தோன்னே நம்மளும் அதே மாதிரி எடுக்கணும் அப்படின்னு. அதே மாதிரிதான் துணி, புடவை, இது போன்ற விஷயங்களையும் அவங்க சில பேர் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நான் ஒரு முறை போட்டது இன்னொரு முறை போடுறது இல்லைன்னு சொல்லுவாங்க பெருமையா. இப்படி எல்லாம் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இது சில பேர் பார்த்தீங்கன்னா ஹேண்ட்பேக், எங்க பார்த்தாலும் ஹேண்ட்பேக் வாங்குவாங்க. இப்படி சில பேருக்கு சில விஷயங்கள் அளவுக்கு அதிகமாக ஒரு பழக்கமாக மாறும்போது அதுவும் ஒரு வித போதை தான். அதுல இருந்து நம்ம மீண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணணும். எதுவாக இருந்தாலுமே அளவோடு இருக்கணும். அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் அடுத்து பார்த்தீங்கன்னா மண்ணாசை, பெண்ணாசைன்னு சொல்லுவாங்க. மண்ணாசை மேல போதை கொள்பவன் எல்லா நாடும் எனக்கே சொந்தமாகணும், நான் தான் பெரிய சக்கரவர்த்தி ஆகணும் அப்படின்னு ஒவ்வொரு நாடு மேலேயா போய் படையெடுத்துன்னு போறது. அன்னைக்கு அலெக்சாண்டர் படையெடுத்துன்னு உலகம் பூரா என்னுடைய கட்டுப்பாட்டுல வரணும்னு சொல்லிட்டு படையெடுத்துன்னு வந்தான். அவனால் முழுசா பிடிக்க முடியல உலகத்தை எவ்வளோ. இன்னைக்கு அப்படிதான் சில வல்லரசு நாடுகளும் நடந்து கொண்டிருக்கிறது. இதனாலதான் பல போர்கள், பல அழிவுகள், பல உயிரிழப்புகள் இது எல்லாமே நடக்கிறதுக்கு காரணமே ஒரு அதிகார போதை. அந்த அதிகார போதையினால்தான் இது மாதிரியான இழப்புகள் எல்லாம் இந்த உலகம் பார்த்து கொண்டிருக்கிறது. இதற்கு அன்னைக்கே நம்ம அந்த காலத்துல புராண காலத்திலே பார்த்தீங்கன்னா கூட ராமாயணமும் சரி மகாபாரதமும் சரி ரெண்டுமே பெண்ணாசையால வந்ததுதான் காரணம். அடுத்து துரியோதனும் சரி, பாண்டவர்களும் சரி, அது ராமாயணத்தை ராமனும் சரி, ராவணனும் சரி, அந்த பெண் மண் இந்த 2 காரணத்துக்காகவே மிகப்பெரிய போர்களை சந்தித்தார்கள். அவர்களையும் தாண்டி நிறைய இழப்புகளையும் அவர்கள் உருவாக்கி கொண்டார்கள். இதுதான் போதை அப்படின்னு சொல்றது. போதையின் பாதையில் நாம போனோம்னா அது நமக்கு கடைசியில் அழிவைத்தான் தரும் அப்படின்றது நிறைய பேர் புரிஞ்சுக்கிறது இல்லை. அதுதான் ஒருத்தர் கேட்டார், சரக்கு அடிச்சா சளி போகுமான்னு. அதுக்கு இன்னொருத்தர் சொன்னாரு, ஓ போகுமே. எப்படி போகும்?
சரக்கு அடித்தா மானம் போகும், மரியாதை போகும், வேலை போகும், இப்படி இவ்வளோ விஷயங்கள்லாம் போகும்போது ஏன் சளி போகாதா அப்படின்னாராம். இவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.